ஊத்தி காணுமா செத்த போய் இந்த காவல்துறை அவங்க அம்மா அந்த அம்மாவுக்கு பிள்ளை கொடுக்குமாங்க இன்னைக்கு எல்லாம் சமாதானம் பண்றாங்களா ஏன் இந்த காவல்துறை அவனை பிடிக்க முடியாதா முடிக்க முடியாதா சொல்லுங்க பிடிக்க முடியாதா ஏன் பாகிஸ்தான்ல இருக்கானா பாகிஸ்தான்ல இருக்கானா குழந்தை பிறந்து 10 நாள் தான் ஆகுது நீங்க அமைதியா உட்காருங்க 15 நாளா மருத்துவமனையில உட்கார வச்சுக்கிட்டு காலையில மதியானம் அவன் ஏபி எடுத்து அவன் ஏபி பெயில் எடுக்கிற வரைக்கும் காவல்துறை பொறுமையா சவகாசமா குற்றவாளிக்கு துணை போறாங்க அவ்வளவுதானே இதே வேற ஒரு சாதியை சேர்ந்தவன் நம்ம ஊருக்கார நம்ம ஜாதிக்காரன் போய் அடிச்சிருந்தா இதே மாதிரி விட்டுருவாங்களா காவல்துறை நமக்கு டைம் கொடுப்பாங்களா சொல்லுங்க நியாயமாக்க போன நம்ம ஒன்றும் வல்கரா போல எவன்ட்டு போய் நம்ம தண்ணி அடிச்சு எங்கே போய் ஒம்பளத்தை கிடையாது எவன்ட்டு சொத்தி ஆக்கிரமிச்சு கிடையாது எந்ததையும் பண்ணல நியாயமா வாழணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ஜாதிக்கு இவ்வளவு இடைப்பெறு வருமா சொல்லுங்க எவ்வளவு துன்பத்தை சாதிப்போம் இதே வேலையா இருக்கு தமிழ்நாடு முழுக்க சொல்லுங்க ஒவ்வொரு அதிகாரிகள் வந்து நம்மளை சமாதானப்படுத்தி நம்மளை வந்து சுத்தமா கூமுட்டி ஆக்கிட்டாங்க நம்ம அவ்வளவு கேவலமா பிறந்திருக்கோம் நம்ம பிறப்போட வரலாறு சொன்னா எதிரியே அஞ்சிருவோம் ஒண்ணுக்கு இருக்க மாட்டோம் நம்ம அவ்வளவு பெரிய வரலாறுல பிறந்துட்டு இன்னைக்கு நம்ம பிச்சை எடுத்து நிக்கிறோம் உனக்கு ஒரு ஜாதிக்காரன் நம்மளால கவர்ந்து பண்ண முடியல இதே அந்த ஊர்ல ஒருத்தனை தூக்கி உடச்சு அடிச்சிருந்தானா இந்த காவல்துறை 1 லட்சம் போலீஸ் உடனே குமிச்சிருப்பாங்க சொல்லுங்க வெள்ளால எது பண்ணாலும் இங்க 10 நிமிஷம் அடக்கலாம் தானே எத்தனை மாவட்டத்தில் அடக்குவீங்க அடக்குங்க பாப்போம் நீங்க அடக்குங்க எல்லா மாவட்டத்திலையும் சரிதான் தமிழ்நாடு முழுக்க தலைமுறை பண்ணுவோம் அறிவிங்க நீங்க இன்னைக்கு கீழே உரிச்சு விளையாட நடிப்பீங்க நாளைக்கு அந்த போய் அடிப்பீங்க ஒவ்வொரு கிராமம் அடிச்சுட்டே போவீங்க ஓட்ட வழக்குக்கு நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க நீங்க அதுக்கப்புறம் போன வழக்கெல்லாம் போய வேணாம் ஓட்ட வழக்குள்ள கரெக்டான சட்டத்தை நீங்க பதிவு பண்ணுங்க வழக்க என்ன வழக்கு பதிவு பண்றீங்க வெள்ளாள வழக்கு எடுத்துட்டு போனா சேத்துல வழக்கே எடுக்க மாட்டீங்க ஏன் நாங்க இங்க இருக்க வெள்ளாள எதுவும் ஹைகோர்ட்ல அப்பயே சுப்ரீம் கோர்ட்ல எதுவும் ஜட்ஜ்மெண்ட் போட்டிருக்கானா 1949 சுதந்திரத்துல இருந்து வெள்ளாள வழக்கு கொண்டுதான் எடுக்கக்கூடாதுன்னு ஏதோ தீர்ப்பு ஆயிருக்கா சொல்லுங்க தமிழ்நாட்டில் என்னைக்கு வெள்ளாளனுக்கு நீதி கிடைச்சிருக்கு போராடி பெற்றுக் கொடுக்க வேண்டிய நீதியை நம்மளை வந்து போலீஸ் நம்மளே பொறுப்பாளர்களே வந்து சரி பண்ணி எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டு போனா எப்படி நீதி கிடைக்கும் இந்த அம்மாவுக்குலாம் இந்த அம்மாட்ட சொத்து தொகை இருக்கா ஒரு பையன் அவன் சம்பாதிச்சாதான்